தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் அனைவரையும் இறைவன் தமது வல்லமையினால் ஆட்கொண்டு தம்மிலே இணைந்திருந்து இவ்வுலகிலே தமக்கு சாட்சிகளாக திகழவும் அவரிலே கனி கொடுக்கவும் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை இன்றைய இறைவார்த்தை எங்களுக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்க சகோதரர்களே, இந்த பலியை நன்றி பலியாக 70வது பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஒருவருடைய வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அத்தோடு இறந்து போன சிங்கராயர் ஜேசுதாசன் மாறனுடைய 31ஆம் நாள் நினைவு, அத்துடன் கபிரியேல் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பினால் புது வாழ்வுக்கு உயிர் தழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து ஜெருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடகங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஒரு ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையிட்டிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய
சீடர் ஒருவர் இருந்தார். அவர் ஆண்டவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு எனும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் எனும் பெயருடைய தர்சு நகர்த்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் ஜெருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கின்றேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கின்றான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாயிருக்கின்றார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தோன்றிய ஆண்டவர் இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடமிருந்து அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவி அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக, உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் அதிகாரம் 52 59 வரை. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தம் சதையை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்,
மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். என் சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாவுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைய இறைவார்த்தையிலே முதல் வாசகம் எங்களுக்கு திரு அவையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வை எங்களுக்கு இன்று வாசித்தளிக்கப்பட்டிருக்கிறது. திரு அவை உலகெங்கும் பரந்து உலகளாவிய ஒரு திரு அவையாக எருசலேம் எல்லைகளுக்கு அப்பால் எல்லாம் சென்று வளர்வதற்கு ஏதுவாக செயற்பட்ட ஒரு தனி மனிதனுடைய மனமாற்றத்தை பற்றி சொல்லுகிறது. திரு அவையினுடைய போதனைகளிலே படிப்பினைகளிலே மிக பெரும் பகுதியை தனது திருமுகங்களூடாக கொடுத்த ஒருவரை அவருடைய மனமாற்றத்தை பற்றி சொல்லுகிறது. சவுல் சீறி எழுந்து ஆண்டவருடைய சீடர்களை கொன்று விடுவதற்காக ஆணை பெற்று செல்லுகிறார். இந்த சவுல் ஸ்டெஃபானுடைய மரணத்தின் பொழுது அங்கே நேரே பார்த்து கொண்டிருந்தவர், அதை தன் கண்கூடாக கண்டவர். அவர் கல்லறைந்து கொல்லப்படுகிற பொழுது அந்த மரணம் ஒரு வேளையிலே இவருடைய மனமாற்றத்துக்கு காரணமாக இருந்திருந்திருக்கலாம். கிறிஸ்தவர்களை புதிய நெறி என்று சொல்லப்படுகிறது. இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், புதிய நெறி. அந்த புதிய வழியிலே வாழுகிறவர்களை கொன்றொழிப்பதற்கான ஆணை பெற்று செல்லுகிறவர் வழியிலே வீழ்த்தப்படுகிறார். ஆண்டவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். சாதாரண பாமர மக்களாக இருந்த சீடர்கள் தூயாவியை பெற்று அவர்கள் இயேசுவை அறிவிக்கிற பொழுது உயிர்ப்பின் சாட்சிகளாக அவர்கள் சான்று பகர்கிற பொழுது அவர்களை கொன்றொழிக்க, அவர்களை அடக்க கமாலியேலிடம் கற்று தேர்ந்த சட்டத்தையும் பழைய ஏற்பாட்டையும் முழுமையாக அறிந்திருந்தவர் அனுப்பப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் அவரை ஆட்கொண்டார், அவரை வீழ்த்தினார். அவருடைய பார்வை மாற்றம் பெற்றது. அவர் பார்வையற்றவராக்கப்பட்டார். எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு அவர் தேர்ந்து தெளிந்த வகையிலே அவர் இந்த புதிய நெறியை அளிக்க முனைந்திருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமை வேறு விதமாக இருக்கிறது. அந்த புதிய நெறிக்காக இவரையே தனது கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவரை வீழ்த்தினார், பார்வையற்றவரானார். அதன் பின்னர் அனானியா என்றவர் அனுப்பப்படுகிறார். அப்பொழுதும் சொல்லுகிறார், ஆண்டவரே, கிறிஸ்தவர்களை ஒழிக்க ஆணை பெற்றிருக்கிற இவரிடமா நான் செல்லுகிறது என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் தான் அவரை அனுப்புகிறார். நீ போ, அவர் மேல் கைகளை வை, அவன் நமக்கு தேவை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகிலே நாங்கள் எவரையும் கொடியவன், வன்முறையாளர், கெட்டவன், தீயவன் என்று நாங்கள் அவனை தீர்ப்பிட்டு விடக்கூடாது. ஆண்டவர் இவருக்கும் காலம் கொடுக்கிறார். எல்லாரையும் அவர் தமது வழியிலே கொண்டு வருவார். இந்த சவுல்
பவுலாகினார் திருத்தூதர் வரிசையில் 12 இன்னும் ஒருவராக 13ஆவதாக அவர் இணைத்துக் கொள்ளப்படுகிறார். திருத்தூதர் பவுல் என்ற அந்த உயரிய அடையாளம் அவருக்கு வழங்கப்படுகிறது. திரு அவையிலே மிக முக்கிய ஒரு இடத்தை அவர் எடுக்கிறார். தலைமைச் சீடன் பேதுருவோடு அவருடைய திருவிழாவும் இணைத்து கொண்டாடப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு கருவியாக செயற்படுகிறார். நாங்கள் இந்த உலகிலே எவரையும் உதவாதவன், எதிரி என்று நாங்கள் தீர்ப்பிட்டு விடக்கூடாது. ஆண்டவர் அவர்கள் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய நொறுங்குண்ட தன்மைகளிலே இருந்து குணப்படுத்த வேண்டும். எங்களுடைய பார்வையை மாற்ற வேண்டும். உயிர்த்த இயேசு இவரை ஆட்கொண்ட பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான் என்றார். எவ்வளவு எங்களை துன்புறுத்தவராக மற்றவர் இருந்தாலும் அவரை நாங்கள் தீர்ப்பிட்டு விடக்கூடாது. ஆண்டவர் எல்லோரையும் ஆட்கொண்டு தமது வல்லமை உள்ள கருவியாக மாற்றுவார். எனவே நாங்கள் ஆண்டவரோய்க்கு நம்மை கையளிப்போம். அவரோடு இணைந்திருந்து கனி கொடுக்கிற மக்களாக வாழ இறையருளை கேட்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரனே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார்.
பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை நீர் உலகில் இருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட சிங்கராயர் ஜேசுதாசன், மாறன், கபிரியல், யோவான் மரியை, மரியாம் பிள்ளை, திரேசம்மா, வெளிச்சோர் கஸ்பார், ஆயர் விக்டர் ஞான பிரகாசம், செயோன் செபஸ்டியான் பிள்ளை, செயோன் திரேசம்மா, செயோன் பெர்சி, செயோன் தாமஸ், செயோன் பீட்டர், சர்வீஸ் யோசையா, பெர்னாண்டோ டெலினா, பெர்னாண்டோ சியாந்தகுமார், பெர்சி பிராங்க்லின், ஆண்டன் மார்கரெட், ஆண்டன் ஹயசிந்த், அந்தோனி பிள்ளை மரியை, ராயப்பு சூசப்பிள்ளை, அருட் சகோதரி மிரியம், அந்தோனி பிள்ளை போனிபஸ், மில்டன் சசிகுமார் ஆகிய உமது அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித ஜோசவாஸ், திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
வழியால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர். இல்லத்திலிருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உமது திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர்